ஜல்லிக்கட்டு மீதான வழக்கில் பீட்டா தாக்கல் செய்யும் பதில் மனுவை பொறுத்து அதற்கான பதில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக ஜல்லிக்கட்டு ஆர்வலர் கார்த்திகேய சேனாதிபதி தெரிவித்துள்ளார். காங்கேயம் மாடுகள் ஆராய்ச்சி மைய தலைவரும் ஜல்லிக்கட்டு ஆர்வலருமான கார்த்திகேய சிவசேனாதிபதி கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், ஜல்லிக்கட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பீட்டா தாக்கல் செய்த மனு தொடர்பாக மத்திய அரசு, தமிழக அரசு, விலங்குகள் நல ஆர்வலர்கள் பதிலளிக்க 4 வார கால அவகாசம் உள்ளதாக தெரிவித்தார். வரும் 15 அல்லது 20ஆம் தேதி விசாரணைக்கு வரும் இந்த வழக்கில் பீட்டா அளிக்கும் பதிலை பொறுத்து அதற்கான உரிய பதிலளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உயர்நீதிமன்றம் கொடுத்த 2 வாரம் காலதாமதத்துக்குள் அவர்கள் எதிர்ப்பினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நமக்கு தமிழக அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் எங்களை போன்ற ஆர்வலர் அமைப்புகளும் நாங்கள் அந்த கேஸில் இம்ப்ளீட் செய்திருக்கிறோம். அதனால் நமக்கு 4 வாரம் கால அவகாசம் இருக்கிறது. பீட்டாவின் குற்றச்சாட்டுகள் எல்லாம் பார்த்துவிட்டு அதற்கு தகுந்த பதிலை நாம் கொடுத்து இன்னும் 4 வாரங்களிலே அந்த கேஸ் உச்சநீதிமன்றத்துக்கு வரும்பொழுது நாங்கள் தகுந்தபடி அந்த கேஸை எடுத்து நடத்துவோம். ஜல்லிக்கட்டு குறித்து பொதுமக்களிடம் மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் கார்த்திகேய சேனாதிபதி தெரிவித்தார்.